loyalty inside my DNA. Hi guys, this is your Chan. Welcome to Tamban. நம்ம என்ன பார்க்க போனால் வைலிட்டோட சாப்டர் 63 to 64 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம கர்த்தாக்கானுக்கும் டைவானுக்கும் ஃபைட் வந்திருக்கோம். அதை டைவான் வின் பண்ணுற மாதிரி இப்போ அப்படி இப்போ அதோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட ஓப்பனிங் சீனே பார்த்தீங்கன்னா நம்ம டைவான் ஜம்ப் பண்ணி கிக் பண்ணியிருப்பா அப்படி காத்தாக்காரன் ஃபேஸ்லேயே காத்தாக்காரன் அன்கான்சியஸாக போயிருப்பா அப்படி. அப்போ டைவான் சொல்லுவான், இந்த டெக்னிக் உனக்கு எகேன்ஸ்டாக யூஸ் பண்ணணும்னு நான் நினைக்கல, ஆனால் அந்த டெக்னிக்கு தகுதியான ஆள் தான் நீ சொல்லிட்டு இருப்பான். ஆனால் அவன் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டான். அப்போ டைவான்டா தூங்கிட்டியாடா அப்படி தலையிலே உதைப்பான். கரத்தாக்காரன் அன்கான்சியஸ் மோடில் போயிருப்பா அப்படி. அப்போ அவன் கனவு நினச்சி பார்ப்பான், இந்த பிரிசன்ட்டு நான் வெளியே வரணும்னு நினச்சி கூட பார்க்கல, யாராச்சும் வந்து என்னை காப்பாற்ற மாட்டாங்களான்னு நினச்சா ஏங்கிட்டு இருந்தா சொல்லுவான். அப்போ அவனுக்கு ஒரு குரல் கேட்கும், நீ பண்ணுறது தப்பு, இப்படி பண்ணக்கூடாது டைவான், இப்படி நல்லா தேய்க்கணும் பாரு அப்படி சொல்லிட்டு இருப்பான். பார்த்தா அவன் அன்கான்சியஸ் ஆகிருப்பான்ல, அவங்க ரத்த ஓட்டம் ஒன்று சொல்லி கால் 2 பேர் தேய்ச்சிட்டு இருப்பாங்க. அதில் ஆபி சொல்லுவான், இந்த மெத்தடில் தேய்க்கணும், நீ பண்ணுற மெத்தட் தப்பு டைவான்னு சொல்லிட்டு அவன் எஜுகேட் பண்ணுவான். ஏன்னா பாபி முக்கால்வாசி வேலை இதானே, அன்கான்சியஸ் ஆக்கி விட்டுருவான் ஆப்போசிட்டை. கடைசியில் அவன் காலை தேய்ச்சிட்டு இருப்பான். அப்போ காத்தாக்கார எந்திரிச்சு சொல்லுவான், போதும் நான் எந்திரிச்சிட்டேன் தேய்க்க வேண்டாம்னு சொல்லுவான். அப்போ கோயல் ஜாக்சன் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீ அன்கான்சியஸ் ஆகிட்டல, அப்போ டைவான் சொன்னோன்னே புதைக்க சொல்லி நீ மூச்சு பேச்சே இல்லாமல் இல்லையா, நீ செத்து தான் நினச்சிட்டான், நாங்கள் தான் நீ பாவம் சொல்லி உனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறோம், நீ இப்போ எங்களுக்கு கடமைப்பட்டவன் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க 2 பேரும். அப்போ அந்த காத்தாக்காரை கேட்பான், அப்போ நான் என்ன பண்ணேன்னு கேட்பானா. அப்போது டைவான் சொல்லுவான், நான் ஆடி சொல்லிட்டேன் நீ என்ன பண்ணணுன்னு, உனக்கு பிடிச்சேனும் அதை பண்ணு, ஏன்டா கேட்குற அப்படி சொல்லிட்டு இருப்பான். இதை கேட்டோன்னே நம்ம காத்தாக்காரன் தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். இல்லை ஆபி கேட்பாங்க, எதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டுக்கா நமக்கு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். அப்போ நம்ம எடிட்டர் கோயிலுன்ட்டு டைவானை பார்த்து கேட்போம், 1080 டிகிரி கிக் வந்து பண்ண முடியுமா, இங்கே எனக்கா பண்ணி காட்ட சொல்லுவான். அது டைவான் ஃபஸ்ட்டு மூக்குறிஞ்சி தந்தோக்கு போடி, அந்த கிக் ஒன்றும் இம்பாசிபிளான கிக் ஒன்றும் கிடையாது, ஆனால் சில ஜீனியஸாரை மட்டும்தான் பண்ண முடியும் சொல்லுவாங்க. நம்ம ஆபி என்ன பண்ணுவான்னா, அப்போ என்னால் பண்ண முடியும் சொல்லிட்டு அந்த கிக் பண்ண ரெடி ஆயிடுவான். கையில் அந்த கிக் அவன் ஃபேஸ் மாறும், நம்ம கூட ஆபி கிக் பண்ணிட்டானு காட்டுவாங்க. கையில் பார்த்தீங்கன்னா ஆபி கிக் பண்ணிக்க மாட்டான், மிஸ் பண்ணி ஜன்னலை கிக் பண்ணி கீழே வந்துருப்பான். நம்ம எடிட்டர் கோயில் தான் போய் அவளை கை பிடிச்சி காப்பாற்றிருப்பான். பாஸ் கையை மட்டும் விட்டுறாதீங்க பாஸ் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த டைம்ன்ட்டு டைவான் நினச்சி பார்ப்பான், இந்த மாதிரி லீயோட ரெசிபிரன்ஸ் வந்து இந்த கரத்தாக்காரங்கிட்டையும் நம்ம ஆபிக்கிட்டையும் இருக்குது, நம்ம கோயிலால் தாங்க முடியாத வெயிட்டு கீழே போட்டுருவோம் ஆபியை. அப்படி டப்புன்னு டைவான் பிடிச்சிருவான். நீங்கள் 2 பேரும் அவனை மாதிரி வேணா இருக்கலாம், ஆனால் நீங்கள் 2 பேரும் அவன் ஆக முடியாதுன்னு சொல்லுவான் நம்ம டைவானு. அப்போ நம்ம எடிட்டர் கோயில் ஃபோனை பார்ப்பான். ஃபோனை பார்த்தா ஃபுல்லாக நெகட்டிவ் ரிவ்யூவாக வந்திருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைவான் தானே போய் அவன் 50 சண்டை கட்டியிருப்பான் ஸ்கூலில். ஸோ இதனால எல்லாமே எகெயின்ஸ்டாக வந்திருப்பாங்க ஆபி கம்பெனிக்கு எகெயின்ஸ்டாக. ட்விட்டர் ஃபுல்லாக இவங்களுக்கு என்ன பண்ணுன்னே தெரியாது. அந்த டைம் வந்துட்டு காத்தாக்காரன் கரெக்டாக வீடியோ போட்டுருவான், இந்த மாதிரி யாரும் அவனை திட்டாதீங்க, அவர் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு அப்படி சொல்லிட்டு அப்பாலஜி வீடியோ போட்டு சொல்லுவான், இனிமேல் நான் யூடியூப்ல வர மாட்டேன், யூடியூப்பை குவிட் பண்ணுறேன்னு சொல்லிடுவான். இந்த டைம் நம்ம காத்தாக்கானால் தான் நம்ம ஆபி கம்பெனி காப்பாற்றப்பட்டுச்சு கூட சொல்லலாம். இப்போ காத்தாக்கான் தான் காட்டுவாங்க. அவன்கிட்ட அவங்க அப்பாட்ட அறை வாங்குவான். அவங்க அப்பா சொல்லுவான், எதுக்கு நீ யூடியூப்பை குவிட் பண்ண போகிற, படிக்க மாட்டேன் சொல்கிறீ, என்ன காரணம் சொல்லி கேட்பான். அதுக்கு அவன் சொல்லுவான், அப்பா எனக்கு இது மேலே ஆசையே இல்லை, இன்ட்ரெஸ்டே கரத்தா மேலே தான், எனக்கு மனுஷன் மாதிரி வாழ விடுங்க, ஒரு பொம்மை மாதிரி வாழ வைக்காதீங்க அப்படி சொல்லுவான். அவங்க அப்பாட்ட தான் ஃபர்ஸ்ட் டைம் எழுத்து பேசியிருப்பான். அங்கேருந்து சீனை கட் பண்ணால் நம்ம ஜூனை தான் காட்டுவாங்க. ஜூன் என்ன பண்ணியிருப்பான்னா, அவன் ரெஸ்டாரண்ட்டில் ஒரு மீட்டிங் ரெடி பண்ணியிருப்பான். ஒரு ஜப்பான் கேங்ஸ்டருக்கும் ஒரு கொரியன்களுக்கும் கம்யூனிகேட் பண்ணி டீலை முடிச்சு விட பார்ப்பான். அப்போ அந்த ஜப்பான்கார சொல்லுவான், எல்லாமே ஓகே தானே, அந்த பேங்கை சைன் போட்டுருவான்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. யார் பேங்கர் பார்த்தீங்கன்னா அந்த காத்தாக்கோட அப்பா தான் அந்த பேங்கர். நம்ம ஊர் ரிசர்வ் பேங்க் மாதிரி அங்கே உள்ள கவர்மெண்ட் ஒரு பேங்க் இருக்கும். எல்லாமே தயாராக நம்ம பிளான் பண்ணி தான் போதும்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ கரெக்டான டைம் இப்போ காத்தாக்காரன் அப்பாவே வந்துடுவான். வந்துட்டு ஜூனை பார்ப்பான். ஜூன்ட்டு அவனை வெல்கம் பண்ணுவான், வாங்க சார் நீங்கள் வந்து தெரிஞ்சால் நானே வந்துருப்பேனே, ஏன் இன்ஃபார்ம் பண்ணால் வந்துட்டீங்களே சொல்லிட்டு இருப்பான். அப்போ அப்பிடுவான் அவன் வந்துட்டு ஜூனை. அங்கே மீட்டிங்கில் இருந்தவங்க எல்லாம் ஷாக்காகி பார்ப்பாங்க, என் பையனை ஒன்றை நம்பி தானே விட்டேன், அப்போ பாரு அவன் என்னையே ஏற்று பேசுகிறான், அல்லது படிக்க மாட்டேன் சொல்லிட்டுக்கான், என் கனவெல்லாம் ஒன்றால் வீணாக போச்சு, நீ வேஸ்ட் ஜாஸ்தி திட்டிட்டு போயிடுவான். 2 பேர் பேசுகிற அந்த மீட்டிங்கில் இருக்கவங்க எல்லாரும் பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு லாங்குவேஜே தேவையில்லை, அவங்க பார்த்தோன்னு புரிஞ்சுக்குவாங்க. புரிஞ்சுட்டு நம்ம ஜூனுக்கு டயத்தால் பேசிட்டு இருப்பாங்க. இன்னமும் எல்லாம் பிளான் பண்ணின்னு சொன்னேன், இனிமேல் நீ தேவையில்லை சொல்லிட்டு ஒரு மேகத்தமாக பேசி போக பார்ப்பாங்க. நம்ம ஜூன் கடுப்பாயிடுவான். கடுப்பாய் அங்கே ஒரு ஆஸ்ட்ரே இருக்கும், அதை வச்சு ஒரு மண்டையை உடச்சிடுவான். உனக்கு என்ன தைரியம் தான் என் லைனில் கிராஸ் ஆவா அப்படி, உனக்கு சும்மா விட மாட்டேன்டா சொல்லிட்டு காட்டுவான். அங்கே இருக்க எல்லாத்தையும் அடிச்சிடுவான் நம்ம ஜூனு. கரத்தாக்கார அப்பான்ட்டு ஃபோனில் பேசிட்டு போவான், அவன் கான்ட்ராக்ட் எல்லாம் கேன்சல் பண்ணிடு, இனிமேல் நம்ம தேவையில்லை, ஏன் எதுக்கெல்லாம் கேட்காது, நான் சொல்கிற மட்டும் சைஸு ஃபோனில் பேசிட்டு போயிட்டு இருப்பான் காத்தாக்கார அப்போ. அந்த டைம் ஒரு பைக்கில் வரவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு பேட்டை வச்சு அவங்க அப்பாவோட ஃபேஸ்லேயே அடிச்சிடுவான். அவங்க அப்பா அப்படியே அன்கான்சியஸ் ஆகி விழுந்துருவார். யாரும் அடிச்சதுன்னு பார்த்தா வேற யார், நம்ம பைக்கர் கேங்காரன் தான் அடிச்சிருப்பான். இவனுக்கும் ஜூனுக்கும் ஒரு டைப் இருக்கும். அப்போ ஜூன் சொல்லுவான், நீ ஆபி என் லைனில் கிராஸ் ஆகிக்கூடாது, நீ கிராஸ் ஆகிட்ட, அப்போ நான் யாருன்னு காட்டாமல் விட்டு அது எனக்கு தப்பாகிடும் சொல்லுவாங்க.
ஜூன் ஒருத்தப்பட பேசிட்டுப்பான், உனக்கு எனக்கும் காமன் விரோதி ஒருத்தன் தான், மசாமி என் கூட வந்து சேரலையான்னு கேட்பான். யான்னு பார்த்தா நம்ம பக்குவ தான் காட்டுவாங்க. இவனை 3 எபிசோட்ல பார்த்தது, இப்போ 63 எபிசோட்ல தான் உள்ளேயே வரா. அப்படி பாக்கோ சொல்லுவான், பாஸ் நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சொல்லுவான், உங்க ஆர்டருக்காக நான் காத்திருக்கேன், அவனை கொல்லணுமா சொல்லுங்க, போய் கொண்டுறேன் சொல்லிட்டு இருப்பான். ஹாஸ்பிட்டல் இருந்து காத்தாக்கா அப்போ அட்மிட் ஆயிப்பாரா, அந்த மாதிரி அவனை பார்க்கறதுக்காக ஆபியோட கம்பெனி இருக்கவங்க எல்லாம் வந்திருப்பாங்க. அப்போ ஆபி கேட்பான், என்னாச்சுன்னு கேட்பான். அப்பதான் சொல்லுவான், அந்த மாதிரி ஒருத்தன் வந்து பைக்ல ஹிட் பண்ணிட்டு போயிட்டான், இது ஒரு ஹிட் அண்ட் ரன் கேஸ், ஏதோ ராபரிக்கா வந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ நம்ம டைவன் கேட்பான், ஏன்னா ஹிட் அண்ட் ரன்னா ராபரி ஏதோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பைக்கர் கேங் டீலர் தான் காட்டுவாங்க. அவனோட லவர் கூட பேசிட்டு இருப்பான். அப்போ லவர் சண்டை கேட்டுப்பான், அவ்வளோ காசு தான் இருக்கா, இது நிறைய காசு ஒரு மீது அடிச்சா சொல்லிப்பா. அப்போ நீயே போய் அடிக்க வேண்டியதாண்டி, அவ்வளோதான் எனக்கு தந்தாங்க, அதான் உனக்கு தரேன், இதுக்கு மேலே காசு கேட்பியா சொல்லிட்டு அவன் லவரை போட்டு அடிச்சுட்டு இருப்பான் அவன். இப்போ ஆபியோட அம்மா பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ஆபி அம்மா சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் கம்பெனிக்கு போகிற நிப்பாட்டிட்டேன், எனக்கு புதுசாக வேலை கிடைச்சிச்சு சொல்லுவாங்க. அதுக்கு ஆபி சொல்லுவான், ஏமா நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, நானே வேலைக்கு போக சொன்னால் ஒத்துக்க மாட்டேறீங்களே சொல்லி பேசிட்டு இருப்பான். அதுக்கிட்ட இல்லை, இது புது கம்பெனி, நல்ல வேலை, இந்த கம்பெனிக்கு மாதத்துக்கு 3 மில்லியன் தரேன்னு சொல்லிக்கிறாங்க சொல்லுவான். இது ஆபிக்கிட்டும் ஷாக் ஆயிடும், ஐயோ பெரிய அமௌண்ட் ஆச்சு, அப்படின்னு நம்ம வேலை கஷ்டமான வேலையா சொல்லி கேட்பான். அதுக்கு அவங்க அம்மாட்ட இல்லை, சாதாரண ஆஃபீஸ் ஒர்க்கு தான், இவனும் பயப்படாத ஆபி, இனிமேல் நம்ம 2 பேர் சேர்ந்து நம்ம கடன் அடிச்சு உன் காலேஜ் படிப்புக்கு சேர்த்து வைக்கலாம் காசு அப்படி பேசிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மாட்டு நீ போய் ஃபர்ஸ்ட் படிக்கிற வேலையை பாரு, நான் வேலைக்கு போறேன் சொல்லி கிளம்பிடுவாங்க. இப்போ ஜூனும் நம்ம பக்குவ பேசுறதா காட்டுவாங்க. ஜூன் சொல்லுவான், அவனை கொல்லலாம் வேண்டாம், நான் வேற ஐடியா வச்சுட்டேன், அதை மட்டும் பண்ணு சொல்லுவான். அதுக்கு பக்குவ சொல்லுவான், நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவன் கூட ஃபைட் எப்படியாச்சும் நான் பண்ணியே தீரணும், என் வாழ்க்கையா முடிச்சுட்டான், அவனா நான் ஸ்கூலுக்கு போறேன் நிப்பாட்டிட்டேன். அப்போ ஜூன் சொல்லுவான், சரி உனக்கு ஃபைட் தான் தேவை, நான் சொல்றத மட்டும் செய். இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணா நம்ம எடிட்டர் கோயில் தான் காட்டுவாங்க. ஏன் பாஸ் இதுக்கும் உங்களுக்கு கையெழுத்து போட தெரியாதா சொல்லி நம்ம பாபியை திட்டிட்டு கையெழுத்து போடுவான். என்ன கையெழுத்து போடுவான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாக்சன் ஒரு எபிசோட்ல பிடி காட்டியிருப்பான்ல அவங்க கம்பெனிக்கு, அது ஒரு ஃபைனல் ஆகி இவங்க பேரை ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பில்டிங்காக இருக்கும். செகண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் லேடிஸு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ட்ரெஸ் மாற்றுறதுக்கு இடம் அப்படிலாம் வச்சிருப்பாங்க. கையில் உங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருப்பாங்க கம்பெனி உருவாக்குறதுக்காக. இவங்க ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து பொம்மையெல்லாம் அனுப்பியிருப்பாங்க, டைவான் மாதிரியும் இந்த காத்தாக்கார மாதிரி பொம்மையெல்லாம் அனுப்பியிருப்பாங்க ஃபேன்ஸு. கையில் ஆபின்ட்டு சும்மா வீரமானின்ட்டு போர்டெல்லாம் அடிப்பான், ஆபி கம்பெனின்னு. கையில் இந்த போர்டெல்லாம் அடிச்சுட்டு ஆபி கேங்கெல்லாம் நின்று பார்ப்பாங்க. ஒரு வழியாக ஃபைனலாக கம்பெனி உருவாக்கிட்டேன், நீ பணம் சம்பாதிக்காத ஒரே குறிக்கோள் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ எடிட்டர் கோயில் சொல்லுவா, பாஸ் நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு கம்பெனி உருவாக்கிட்டீங்க, இனி நம்ம க்ரோத் பாருங்க வேற லெவலில் இருக்குப்போ சொல்லிட்டு இருப்பான். அப்போ கால் வரும் ஆபிக்கு, யான்னு பார்த்தா ஜூன் தான் கால் பண்ணுவான். அப்போ எல்லாருக்கிட்டையும் சொல்லுவாங்க, இப்போ ஜூன் கால் பண்ணுற எடுக்கிட்டான்னு கேட்பா, பாஸ் எதுக்கு என்ன பேசுறான்னு கேட்போம் சொல்லுவாங்க. அப்போ ஜூன் கால் அட்டன் பண்ணுவான் ஆபி. எதுக்கு எனக்கு கால் பண்ணு ஆபி கேட்பா. அது ஜூன் சொல்லுவான், அந்த மாதிரி புதுசாக எங்கள் கம்பெனி ஒரு ஆளை சேர்த்திக்கிறோம், அவன் உனக்கு நல்லா தெரிஞ்சவன்ப்பா, அதான் உனக்கு கால் பண்ணி இன்டிமேட் பண்ணலாம் இருந்தேன். டப்பா டிவின்னு ஒரு சேனல் இருக்கு, அதை ஓப்பன் பண்ணி பாருன்னு சொல்லுவாங்க யூடியூப்ல. நம்ம பசங்களை ஓப்பன் பண்ணி பார்த்தா அது பக்கம் இருப்பான். நீங்க இப்போ பக்கம் இருக்காசு எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அதே அந்த பார்த்தீங்கன்னா பாபி மண்டையை பிரிச்சுட்டு இருப்பான், இவருக்கு மண்டையை பிரிச்சுட்டு இருக்கான்னு சொல்லி எல்லாம் பார்ப்பாங்க. பார்த்தா பக்கம் கூட ஆபியோட அம்மா இருப்பாங்க பக்கத்தில் உட்காந்துட்டு. இதுல ஆபி பார்த்து டென்ஷன் ஆயிடுவான். அப்போ பக்கம் சொல்லுவான், இவங்க யார் தெரியுமா, உங்க ஒரு பையனுக்கு ஒரு அம்மா, உங்க பையனுக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டுறதுக்காக நம்ம சொல்ற மிஷினே இவங்க செய்வாங்க, எங்கம்மா செய்வீங்களே அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஆபியும் ஆமா சொல்லுவாங்க. ஓகே இப்போ என்ன மிஷின் நீங்க கொடுக்குறீங்களோ செய்வாங்க, என்ன மிஷின் அனுப்புறீங்க சொல்லி பார்ப்பாங்க டாஸ்க்கு. அதில் ஒரு டாஸ்க் ஒரு இந்த மாதிரி மண்டையை சேவ் பண்ணுங்க சொல்லி வரும். ஆபிக்கு ஆதரவு சொல்றதுனே தெரியாது, எல்லாம் முடிச்சுட்டு இருப்பாங்க. ஆபிக்குன்னா அப்படியே சைக்காயிட்டு இருப்பான், லிட்டரலி ஒரு சைக்கோமே ஆயிடுவான் ஆபி. அவங்க அம்மாவை பார்த்தீங்கன்னா மண்டையை சேவ் பண்ண அமைச்சிருவாங்க. பக்கம் அதே கிண்டல் பண்ணுவான், பாருங்க அவ்வளோ பாசமா நம்ம அவங்களுக்கு அமைச்சுக்கிறாங்க இந்த பையனுக்கு அப்படின்னு. இதை பார்த்தோம் நம்ம ஜாக்சனுக்கே கோவம் வரும், அவனுக்கு என்ன தைரியம் அப்படி பண்ணியிருப்பா அப்படின்னு. இதே ஆபியை பார்த்தீங்கன்னா அவன் ஓட்டை கடிச்சு ரத்தமே வெளியே வந்திருக்கும், என்ன தைரியம் தான் அவன் ஃபேமிலியை தொற்றுப்பான். ஓகே கைஸ், இது வந்து சாப்டர் முடியுது. ஆபின்ட்டு ஃபுல் அன்கான்சியஸ் மோட்ல இருக்கான், பேசிக்லி சைக்கோ மோட்ல இருக்கா. அப்படி புதுசா பக்கோ வேற வந்துக்கிறா. அப்படி அடுத்த எபிசோட் பக்கோக்கும் ஆபிக்கும் கிளாஸ் நடக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம், ஆடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ப்ரீவியஸ் வீடியோல ஆடியோ வேற சரியில்லை, ஸோ கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்க எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. See you on another video. Until then, bye.